அண்மை செய்தி. ஹிட் அண்ட் ரன் வழக்கில் விஜயின் பிரச்சார பேருந்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் பனையூர் அலுவலகத்தில் உள்ள பேருந்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கரூர் பிரச்சாரத்தின் பொழுது 41 பேர் உயிரிழந்த இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்தார். அதுல இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை உடனடியாக அமைத்து அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுல நாமக்கல் எஸ்பி விமலா மற்றும் சிவில் சப்ளை சிஐடியினுடைய எஸ்பி சியாமலா தேவி இந்த இருவருமே இடம் பிடிப்பார்கள் என்றும் மேலும் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளும் இதை இணைத்துக் கொண்டு சிறப்பு புலனாய்வு குழு இன்று முதல் விசாரணை தொடங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கரூர் மாவட்ட போலீசார் இந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள், இதுவரை விசாரித்த விவரங்கள், ஆவணங்கள் அனைத்தையுமே எஸ்ஐடியிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மற்றொரு உத்தரவுல நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதாவது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் பொழுதே இது விஜயனுடைய பிரச்சார பேருந்து சென்ற பொழுது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த வீடியோக்களை பார்த்தீர்களா என்று போலீசார் தரப்பில் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பினார். அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு ஏன் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவில்லை, ஒரு விபத்து தொடர்பாக ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, அது எந்த இடத்தில் நடந்தது, வழக்கு பதிவு செய்வதிலே என்ன தடங்கள் இருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகளை எடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த உத்தரவுடைய அவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த விபத்து தொடர்பாக ஹிட் அண்ட் ரன் வாகனத்தை ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்வது என்ற அந்த பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், இந்த வழக்குல உடனடியாக அந்த பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி அந்த உத்தரவுகளை குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி இந்த பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார். முன்னதாக இந்த ஹிட் அண்ட் ரன் வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அது எந்த இடத்துல இந்த விபத்து நடந்தது, சம்பந்தப்பட்ட அந்த விபத்தில் சிக்கிய இளைஞர்கள் என்று யாரும் இதுவரை புகார் கொடுக்கவில்லை. அதே வேளையில நாமக்கல்லில் இருந்து கரூர் செல்லக்கூடிய அந்த பைபாஸ் சாலையில் தான் இந்த விபத்து நடந்தது என்று சொல்கிறார். அது எந்த இடம் நடந்தது, நாமக்கல் மாவட்ட எல்லையிலே நடந்ததா அல்லது கரூர் மாவட்ட எல்லையிலே நடந்ததா என்பதை கண்டறியக்கூடிய பணியில அந்த வீடியோவின் அடிப்படையில் அந்த வீடியோ காட்சிகளை வைத்து அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வைத்து அது எந்த இடத்தில் நடந்தது என்று தேடி வருகிறார்கள். இந்த பரமத்தி வேலூருக்கு முன்னதாக நடந்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய பணியில போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். அவர் உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துல இது தொடர்பாக வழக்கை உடனடியாக போலீசார் பதிவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார் என்றால் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அது உடனடியாக அந்த இடத்துல அது எந்த பகுதி என்பதை கண்டறிந்து இன்றைய தினமே அந்த வழக்கை பதிவு செய்வதற்கான தீவிரத்துல காவல்துறையினர் இருக்கிறார்கள். இந்த வழக்கை பதிவு செய்துவிட்டு உடனடியாக பேருந்தை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.